அந்த திருமங்கலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த சூடு என்ன அப்படிங்கறது நம்மளால ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி. முதலமைச்சர் இவர் தான், ஸ்டாலின் தான். எடப்பாடி வந்தா எனக்கு பிடிக்கும். திமுகவும் அதிமுகவும் வரக்கூடாது, வேற எந்த கட்சி வந்தாலும் மாற்றங்கள் வரணும். எடப்பாடி இருந்தா நல்லா இருக்கு. ஆனா அம்மா மாதிரி அவர் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓபிஎஸ் ஃபேக்டர் இந்த தொகுதிக்குள்ளார எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறது நம்ம இன்னும் கருணாநிதி மேல மக்களுக்கு இருந்த ஒரு வெறுப்பு, குறிப்பா சொல்லுமா இந்த தென் தமிழகத்துல இருந்த வெறுப்பு ஸ்டாலின் மேல பரவலாக இல்லைங்கிறத நம்ம அந்த தென் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய எல்லா சர்வேஸ்லயுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அது இந்த தொகுதியிலும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். திமுக ஆட்சி எப்படி இருக்குங்கிற கேள்விக்கு எல்லாமே அராஜகம் தான் சார், எல்லாமே அராஜகம். நீங்க இந்த 1000 ரூபா கொடுக்குறது, பஸ் இலவசம்ன்றது மக்கள் காசு தானே. நீங்க சம்பாரிச்சு கொடுக்க போறதுல அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுக்க போறதில்ல. மக்கள் காசு வரியா போடுறாங்க, சம்பாதிங்க கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இது கிடையாது. அது ரொம்ப மோசம் இல்லை. என்ன இது பண்றாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்தை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரீ பஸ் அதெல்லாம் நம்ம காசு இல்லாமல் அதெல்லாம் தருவாங்க. எல்லாம் ஒரு நாளைக்காக 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் 10 ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்து போக மாட்டாங்களா? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏற்பட்ட பிரச்சனைகள், மறுபடியும் அந்த திருட்டு ஏற்பட்ட பிரச்சனைகள் ஓடிட்டு. கவர்மெண்ட் நல்லா இல்ல, ஆனா திரும்ப அவர் தான் வருவார். அவன் வில்லன் தான், ஆனா அவன் தான் கடைசியில ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. வெற்றி பெறுவார். அது இருக்குண்ணே, அவர்தான். அது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவார். வாய்ப்பு இருக்கலாம். அதே வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவாங்க. திரும்ப நின்றா ஜெயிப்பாரா இங்க? யாரு? இவர் ஆர்பி உதயகுமார் ஜெயிப்பாரு. இந்த 234 தொகுதியிலுமே இந்த முறை தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கும் பா. விஜயலட்சுமி, செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட துணைத் தலைவர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர். உலகம் போற்றும் உத்தம தலைவரை தமிழகத்தின் நலன் காக்க மார்ச் 1ஆம் தேதி மதுரை வருகிறார் பிரதமர் மோடிஜி. அவர்களை மனம் குளிர வரவேற்று மகிழ்கிறோம். நாளைய தமிழகம் நமதே. வி. ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 1ஆம் தேதி தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகத்திற்கு வருகை புரியும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்கும் ஷியாமலா ஹெல்த் கேர் அண்ட் டாக்டர் அண்ட் வீல்ஸ் டாக்டர் சுவாமிநாதன். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எலெக்ஷன் சர்வே சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம திருமங்கலம் சட்டமன்ற தொகுதி பத்தி தான் விரிவாக பேசுறோம். வணக்கம் கிரண். திருமங்கலம் தொகுதி இப்போது அதிமுகவுடைய ஆர்பி உதயகுமார் அவர்களுடைய தொகுதி. அங்க வந்து அந்த சர்வேல என்ன வந்திருக்குன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி திருமங்கலம் தொகுதி பத்தி ஃபர்ஸ்ட் பேசிடலாம். ஆமா, திருமங்கலம் தொகுதி வந்து எல்லோருக்கும் அறிமுகமான ஒரு தொகுதி. என்ன காரணத்தினால அப்படின்னு உனக்கு திருமங்கலம் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. ஆமா, திருமங்கலம் ஃபார்முலாங்கிறது எப்போ நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கியா? இந்த வருடம்னு கேக்குறீங்க? ஆமா, இந்த வருடம்னு கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே. ஸோ 2009 வந்து திருமங்கலத்துக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. ஸோ அந்த முறை வந்து இந்த தேர்தலை வந்து திரு அழகிரி அவர்கள் வந்து முன்னின்று அந்த தேர்தலை எடுத்து நடத்துறாரு. ஸோ அப்போதான் வந்து இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறது வருது. 2006 வந்து அந்த தொகுதியில் வந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திரு வீர இளவரசு அப்படிங்கிறவர் வந்து வெற்றி பெறாரு. அதற்கு பிறகு அவருடைய திடீர் மறைவின் காரணமாக 2009 அப்போ வந்து இந்த இடைத்தேர்தல் என்பது வருது. ஸோ அடுத்த 2 வருஷத்துல சட்டசபை தேர்தல் வரப்போகுது. 2006 இருந்து 2009 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசு, மைனாரிட்டி திமுக அரசு. எப்போதுமே அது மைனாரிட்டிகளுக்கான திமுக அரசு தான். அந்த டென்யூர்ல என்னன்னா அவங்க காங்கிரஸ், இன்னும் சொல்ல போனா பாமகவுடைய ஆதரவு இல்லாம அவங்களால அந்த ஆட்சியை தொடர்ந்து இருக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். அப்போ தமிழ்நாட்டை 2 பகுதிகளாக பிரிச்சு தென்மண்டலத்துக்கு என்ற அமைப்பு செயலாளராக இப்போது யார் இருக்கிறார்? தென்மண்டலத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையில் அழகிரி இருக்கிறார், மு. அழகிரி அவர்கள் இருக்கிறார். ஸோ அப்போ அழகிரியினுடைய ஆளுகைக்கு கீழே ஒட்டுமொத்த தென் தமிழ்நாடும் இருக்குது. அவர் மதுரையில் ஒரு திருமங்கலத்தில் ஒரு புது ஃபார்முலாவை கொண்டுட்டு வர்றாரு. ஸோ அப்போ லதா அதியமான்னு சொல்லிட்டு ஒரு வேட்பாளர் நிற்கிறாங்க. எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முத்துராமலிங்கம் நிற்கிறாரு. அதுல வந்து முதன்முறையாக திருமங்கலம் ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. திருமங்கலம் ஃபார்முலானா என்ன? யார் ஓட்டு போட வரலையோ டப்புட வீட்டுல இருந்து தூக்குறது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஒரு பகுதி. ஓகே. இன்னொரு பகுதி மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டுக்கு பேர் போன. என்னன்னா ஓட்டு போடாதவங்களை தூக்குறது மட்டும் இல்ல. ஸோ அதாவது முதல் விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, வீட்டுக்கு வீடு வாக்குக்கு காசு கொடுத்து அதுக்கு முன்னாடியும் ஓட்டு வாங்கிட்டு தான் இருந்தாங்க. வாக்கு காசு கொடுக்கறதுங்கிறது இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு காலங்காலமா. ஆனா அந்த முறை வெளிப்படையாக செய்தார்கள். யாரும் கேள்வி கேட்பதற்கு அச்சப்படக்கூடிய விதத்தில் வீட்டுக்கு வீடு பாத்திரம் கொடுக்கறது, அண்டா கொடுக்கறது, குண்டா கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, பொருள் கொடுக்கறது, அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும். இன்னும் சொல்ல போனா இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலின் பொழுது பட்டியல் அடைத்து வைத்து மக்களை சினிமா போட்டு காமிச்சு அவங்கள வேலைக்கு போகாம
நீ வேலைக்கு போனா என்ன கூலி கொடுப்போமோ அந்த கூலியை கொடுத்து செந்தில் பாலாஜி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ செந்தில் பாலாஜி கொண்டுட்டு வந்த அந்த ஆடு மாடு பட்டி ஸ்கீமுக்கு முன்னாடியே வந்த ஸ்கீம் தான் வந்து திருமங்கலம் ஸ்கீம். ஸோ அப்போது அந்த திருமங்கலம் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பதிவு செய்தது. ஸோ அப்படிப்பட்ட இந்த திருமங்கலம் தொகுதியில் வந்து தற்போதைய சிட்டிங் எம்எல்ஏ வந்து ஆர்பி உதயகுமார் அவர்கள் கடந்த முறையும், அதாவது 2016 அவர் தான் வந்து எம்எல்ஏவா இருந்தாரு. ஸோ 2016 அவர் அப்கோர்ஸ் அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஸோ 2016 2021 கிடைப்பட்ட காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு இடமான அப்கோர்ஸ் ஈக்குவலா ஒரு ஃபைட் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் காலமாக இருந்திருக்கிறார்கள். சமீப காலமா ஆர்பி உதயகுமாருடைய தொகுதியாக மாறினதுக்கு பிறகு அஇஅதிமுகவினுடைய ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இந்த தொகுதியில நம்மளால பார்க்க முடியுது. ஸோ 2021 பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்குகள் வாங்கி அவர் வந்து வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 45% வாக்குகள். கம்பாரிசனா பார்த்தா 2016க்கும் 2021 நடுவில் பெர்சன்டேஜ்ல சின்ன டிப் இருந்ததுனாலும் ஆர்பி உதயகுமாருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தொகுதி அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷனை ஏற்படுத்தின ஒரு தொகுதி. விவசாயம் தான் பிரதானமான தொழில். வேறு வகையான உபரி வருமானத்திற்கு உதிரி தொழில்கள் எதுவும் பெருசா கிடையாதுனாலுமே அந்த திருமங்கலம் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு தொகுதி. தமிழ்நாட்டினுடைய அரசியல் அந்த சூடு என்ன அப்படிங்கறத நம்மளால ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு தொகுதின்னு கூட சொல்லலாம். ஆர்பி உதயகுமார் அவர்கள் போட்டியிட்டு வென்ற தொகுதி. ஆர்பி உதயகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் உனக்கே தெரியும், அவர் வந்து அஇஅதிமுக வந்து இந்த அஇஅதிமுகவுக்குன்னு சில பிராண்டடான சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆமா, அந்த மாதிரியான ஒரு முகம். அது மட்டுமல்ல, அவர் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சட்டசபைக்குள்ள ஜெயலலிதா அவர்கள் இருந்த அந்த சட்டசபைக்குள்ள வந்து செருப்பு போடாம நடந்து போவாரு, மண் சோறு சாப்பிடுவாரு, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கோவில் கட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனலா ரத்தத்தாலையில ஏதோ ஒரு தடவை கையெழுத்தெல்லாம் போட்டாருன்னு நினைக்கிறேன். ஏதோ விடுதலை இதுக்கோ சம்திங் ரிலேட்டட் வித் பார்ட்டி, ரிலேட்டட் வித் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தொடர்பான ஏதோ ஒரு விஷயத்துல ரத்தத்தால கையெழுத்து போட்டாரு. கட்சிக்கு ரொம்ப விசுவாசமானவர், அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவருடைய முழு நேர சிந்தனையுமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவருடைய சிந்தனையில் முழுக்க இருப்பது கட்சி மட்டும்தான். ஆனா தொகுதியில நம்ம எல்லா தொகுதியிலும் கேட்பது போன்ற கேள்விகளை நம்ம மக்களிடையே முன் வச்சோம். அந்த கேள்விகளுக்கு மக்கள் சொன்ன பதில்கள் என்னங்கிறத பார்க்கலாம். முதல் கேள்வி, 2026 யார் முதல்வர் என்ற கேள்விக்கு திமுக வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல. நம்ம ஓட்டு திமுக, எடப்பாடியார், ஸ்டாலினே வரலாம். நாங்க ரெட்டலை தான் போடுவோம். சசிகலா வந்தா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும். யார் வந்தாலும் நல்ல இல்லை. டிஎம்கே தான். புதுசா விஜய் வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான். எங்களுக்கு வந்து ஆள் வந்தாலும் ஜமான் தான். விஜய் வரட்டும். பெரும்பாலுமே ஸ்டாலின் வந்தா நல்லா தான் இருக்கும். இந்த டைம் விஜய் தானே வரணும். விஜய் வந்தா நல்லா இருக்கும் சார். எனக்கு விஜய்னா தான். விஜய்க்கு கொடுக்கலாம். எடப்பாடி மறுபடியும் இந்த ஆட்சி வந்தா நல்லா இருக்கும். ஸ்டாலின் வந்தா தான் நல்லா இருக்கும். உதயநிதி வந்தாத்தே நல்லா இருக்கும். தளபதி விஜய் அடுத்த திமுக தான் வரணும். ஏன்னா ஏடிஎம்கே தான் வரும். யார் வந்தா நமக்கு தேவையில்லை. டிஎம்கே திரும்ப வந்தா ஓகே. விஜய் வந்தா மாற்றம் இருக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு எனக்கு. ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் வருவார். வரக்கூடாது, ஆனா வர்றாரு. சீமான் இல்ல விஜய். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். யார் முதல்வர் இருக்காரோ அவங்க தான். ஸ்டாலின் வந்தா தான் நல்லா இருக்கும். சீமான் தான். முக ஸ்டாலின். ஸ்டாலின். சீமான் தான் கொஞ்சம் ஓரளவு. முக ஸ்டாலின் தான் வருவார். ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும். முதலமைச்சர் இவர் தான், ஸ்டாலின் தான். எடப்பாடி வந்தா எனக்கு பிடிக்கும். திமுகவும் அதிமுகவும் வரக்கூடாது. வேற எந்த கட்சி வந்தாலும் மாற்றங்கள் வரணும். எடப்பாடி இருந்தா நல்லா இருக்கும். ஆனா அம்மா மாதிரி அவர் ஆட்சி வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். ஸ்டாலின் என்று 52%, எடப்பாடி பழனிசாமி என்று 24%, விஜய் என்று 18%, சீமான் என்று 6% சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கம்மியான ஆதரவு இருக்கிறது நம்மளால உணர முடியுது. பட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தோன்னா இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற கேள்விகளுக்கு, அதாவது உதயகுமார் பத்தின கேள்விகளுக்கு பாசிட்டிவான பதில் வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 52% டுவர்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஸ்டாலின்ன்றதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, மதுரையில் இருக்கக்கூடிய மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆதரவு, அதனுடைய இம்பாக்ட் என்னங்கிறது நம்மளால திருமங்கலத்தில் ஃபீல் பண்ண முடியுது. ஸ்டாலின் முதல்வராக வருவாரு அப்படிங்கிற பதிலும், ஸ்டாலின் வருவாரு எனக்கு என்னோட விருப்பமும் அதுதான் அப்படிங்கிறதும் சேர்ந்து அப்படி இருக்கும். ஒரு சில பேர் வரணும்ன்றாங்க, ஒரு சில பேர் வருவாரும்பாங்க. பெர்செப்ஷனாவும் மாறி இருக்கு. ஆமா, அதாவது வருவாரா என்ற கேள்விக்கு அவர்களால் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, அடுத்த முதல்வர் யாருங்கிற தேர்வு அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய விருப்பமாக வேறொன்றாக இருந்தாலும் அவர்கள் ஸ்டாலின் தான் வருவார் என்று நம்ப வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெர்செப்ஷன் பில்டிங் பத்தி நம்ம ஏற்கனவே பல தொகுதிகளில் பேசியிருக்கோம். அது இந்த தொகுதியிலும் ஒர்க் ஆயிருக்கதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த தொகுதிக்குள்ளார சில கோரிக்கைகள், நீண்ட நாள் கோரிக்கைகள் கிடப்பில் போடப்பட்டிருப்பதாக மக்கள் நினைக்கிறாங்க. அது வந்து திரு ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒரு செட்பேக்காகவும், ஏஐடிஎம்கே ஒரு செட்பேக்காகவும் இருக்கு. ஓபிஎஸ் ஃபேக்டர் இந்த தொகுதிக்குள்ளார எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கறத நம்ம இன்னும் ரொம்ப கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். ஏன்னா திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய இணைப்புக்கு பிறகு ஆட்டோமேட்டிக்கா திரு ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு லீடு கிடைச்சிருக்கு. ஆனா இந்த 5000 ரூபாய் போன்ற விஷயங்கள் வந்து ஸ்டாலினை இன்னும் அதிகமாக பாப்புலராக கொண்டு போய் சேர்த்திருக்கு. நண்பர் ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர் கூட சொன்னார், என்னன்னா ஸ்டாலின் அவர்களை மிக கடுமையாக எதிர்ப்பதற்கு ஒரு பெரிய காரணம் ஒன்று இந்த நிமிடம் வரை எதிர்க்கட்சிகளால கண்டுபிடிக்க முடியல. உதயநிதி ஸ்டாலினை வெறுக்கிறதுக்கு மக்கள்கிட்ட காரணம் இருக்குது. அவருடைய மகனான இன்பன் உதயநிதி வரைக்கும் மக்கள் வந்து பார்த்து பொறாமைப்படுவதற்கும் வைத்தறிச்சல் படுறதுக்குமான காரணங்கள் இருக்கு. ஆனா ஸ்டாலினை நேரடியாக
வெளிப்படையாக வெறுப்பதற்கான காரணம் இல்ல. வாரிசு அரசியல்னு சொன்னா ஏங்க அவர் அடிபட்டு உதப்பட்டு கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டனாக இருந்தாங்க வந்தாரு, மத்தவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அவருக்கும் கிடைச்சது, அதுல இருந்து அவர் மேல வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான அனைத்து விதமான விமர்சனங்களுக்கும் ஸ்டாலினிடம் பதில் இருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இன் சம் வே ஆர் அதர் வே திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியினுடைய கிரிட்டிசைஸ்டு அல்லது மிக குறைவாக மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த முதல்வர் அப்படின்னு சொல்லி கருணாநிதியா ஸ்டாலினான்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஸ்டாலின் தான். கருணாநிதியை மக்கள் வெறுத்த அளவு பல்வேறு சூழல்களில் பல்வேறு காலகட்டங்களில் அவரை கொண்டாடியும் இருக்காங்க. பட் இருந்தாலும் கருணாநிதி மேல மக்களுக்கு இருந்த ஒரு வெறுப்பு, குறிப்பா சொல்லணும் இந்த தென் தமிழகத்தில் இருந்த வெறுப்பு ஸ்டாலின் மேல பரவலாக இல்லைங்கிறத நம்ம அந்த தென் தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய எல்லா சர்வேஸ்லயுமே நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அது இந்த தொகுதியிலும் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். திமுக ஆட்சி எப்படி இருக்குங்கிற கேள்விக்கு 4 ஆண்டு திமுக ஆட்சி எப்படின்னா இருக்கு? 4 ஆண்டு திமுக ஆட்சியை சொல்ல வேணும். அது என்ன இருக்கு, தேவை பொழுது போயிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்சி அவ்வளோ அப்படிதான். மக்கள் இலவசம்ன்ற பேர்ல டாஸ்மார்க்ல கொடுத்து எத்தனையோ தாய்மார்களுடைய மாங்கல்யத்தை பிரிச்சுட்டு அங்கே மாங்கல்யம் இலவச மாங்கல்யம் கொடுக்குறாங்க, 1000 உதவி கொடுக்குறாங்க, விதவைக்கு கொடுக்க மாதிரி கொடுக்குறாங்க மக்களுக்கு. டாஸ்மார்க்கால தான் இந்த அரசு இயங்குது. வெக்கக்கேடா இருக்கு. குறைகளை ஒன்றுன்னா குறை சொல்லலாம், எல்லாமே குறையும் போது எதையுமே குறை சொல்ல முடியாது. விலைவாசியிலும் அதிகமாக தான் இருக்குது. 1000 ரூபா சார், 1000 ரூபா முக்கியமானது கிடையாது. ஃப்ரீ பஸ்ன்றது முக்கியமானது கிடையாது. எல்லாமே அராஜகம் தான் சார், எல்லாமே அராஜகம். நீங்கள் இந்த 1000 ரூபா கொடுக்குறது பஸ் இலவசம்ன்றது மக்கள் காசு தானே. கண்டிப்பா மக்கள் காசு தானே. இப்போ நீங்கள் சம்பாரிச்சு கொடுக்க போகிறதில்ல, அப்பா அம்மா சம்பாரிச்சு கொடுக்க போகிறதில்ல. மக்கள் காசு வரியாக போடுறாங்க, சம்பாதிங்க கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. அது ஒன்றும் பெரிய மேட்டர் இது கிடையாது. அது ரொம்ப மோசம் இல்லை. என்ன இது பண்ணுறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இஷ்டத்தை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ பஸ் அதெல்லாம் நம்ம காசு இல்லாமல் அதெல்லாம் தருவாங்க. எல்லாம் ஒரு நாளைக்காகவே 1000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் 10 ரூபா ஒரு டிக்கெட் கொடுத்து போக மாட்டாங்களா? இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏற்பட பிரச்சனைகள், மறுபடியும் அந்த திருட்டு ஏற்பட பிரச்சனைகள் ஓடிட்டு. விலைவாசிலாம் எல்லா ஆட்சியிலும் போக கூடிட்டு தான் இருக்கு, குறையிறதெல்லாம் கிடையாது. ஆமா, இலவசமே எங்களுக்கு தேவையில்லை. எந்த இலவசமும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. 5 வருஷத்துல எதுவுமே பண்ணலையே. 1000 ரூபா கொடுத்ததோட சரி, ஃப்ரீ பஸ் விட்டதோட சரி. ஃப்ரீ பஸ்ல நாங்க போய் என்ன பஸ்ல ஏறி இறக்கவே எங்களால முடிய மாட்டேங்குது. நிப்பாட்ட மாட்டாங்க. எவ்வளவு ஒண்ணுமே ஃபேன் இல்ல, ஒண்ணும் இல்ல. ரீடிங் அட்டை எடுத்து பாருங்க, 6000 ரூபா வரும். 6000 ரூபா 2 மாசத்துக்கு, 1 மாசம் விட்டு 1 மாசம் 2 மாசத்துக்கு. இதே மாசம் எடுத்தா எங்களுக்கு 100 யூனிட் ஓச்சின்றீங்களா? மாசம் எடுக்கிறப்ப எங்களுக்கு அந்த மினிமம் ஒரு 50 யூனிட்டுக்கு மேல இவ்வளவு சார்ஜ்ன்னு சொல்றீங்களா? அது குறையும்ல எங்களுக்கு. பரவாயில்ல, ஃப்ரீ பஸ் விடுறாங்க, அது நிப்பாட்ட மாட்டேங்கிறாங்க. இறங்க ஏற தோதே கிடையாது, விருட்டுன்னு போயிடுறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைய பஸ் ஏத்துறவங்க அநியாயம் பண்றாங்க. எல்லாத்துக்கும் அப்படிதான் செய்யறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்துல மக்களுக்கு அவ்வளோவா, அதான் பஸ் வசதி ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. ஆனால் டிரைவர் யாரும் அதிகமாக சரியாக நிப்பாட்டுறது இல்லை. ஓடி வருவாங்க, பஸ் நிப்பாட்ட மாட்டாங்க, அப்படியே கிளம்பிடுறாங்க. ஆமாம், லேடிஸ் ஒரு மக்களை ஒரு மரியாதையாக நடத்த மாட்டேங்கிறாங்க. இது வசமில்லாத ஆட்சி தான். இன்னும் மக்களுக்கு நல்லதை செய்யணும். பெருக்காட்சி எல்லாம் ஊழல் அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்குல்ல. எங்க பார்த்தாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நிறைய போயிட்டு இருக்கு. சரி, புதுசா விஜய் என்ன பண்றான்னு பார்ப்போம். விலைவாசி ஏன்னாலும் இதுக்கு நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்கு ஏதாவது அது கொடுத்தா நமக்கு மானியம் ஏதாவது செயல்பட்டால் நமக்கு சப்போர்ட் கிடைக்கும். அந்த வகையில் நமக்கு கொஞ்சம் விலைவாசி குறையும். ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த சப்போர்ட் இல்லாதனால தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. திருப்திகரமாக இல்லாட்டும் ஓரளவு பரவாயில்ல. நீ வறுமையை ஒழிக்கிறதுக்கு எந்த முயற்சி எடுக்கல. நீ வறுமை இருந்துட்டு தான் இருக்குது. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது நம்மகிட்டே வாங்கி நமக்கே கொடுக்குறாங்க, அவ்வளோதான். செயலோடு எல்லாமே நல்லா தான் பெண்களுக்கு போய் பேசிருக்காங்க, எல்லாம் நல்லா தான் செய்யாங்க. ஆனால் ஒவ்வொன்று பிரச்சனை இருக்குன்றாங்க. பெண்கள் நிப்பாட்ட மாட்டோம்னாங்க, வைக்காங்கன்னு சொல்லுவாங்க. 1000 ரூபா கொடுக்குறாரு, இல்லைன்னு சொல்ல. இந்த கல்யாண காசு நிப்பாட்டி விட்டாரு, பொம்பளை பிள்ளைகளுக்கு எல்லா காசு நிப்பாட்டி விட்டாரு. என்ன வருது? கல்யாண காசு அம்மா கட்சியில கொடுத்தாங்க, இப்ப கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆரப்பம் தங்கம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல, அதெல்லாம் நிப்பாட்டி விட்டாரு. பிள்ளைகளுக்கு படிப்புக்கு என்ன செய்யறாங்க? 1000 ரூபா தான் கொடுக்குறாரு. 1000 ரூபா ஃப்ரீ பஸ் ஏறுறோம், எங்கன்னு நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. ஆமா, போமா அப்படின்றாங்க கண்டக்டர் டிரைவர். மரியாதையா நடத்துறது. மரியாதை யார் நடத்துறா? போமா, நீ ஓசுறாங்க. ஸ்டாப்ல நிப்பாட்டினா ஸ்டாப்ல கூட நிப்பாட்ட மாட்டேன்றாங்க. இடம் வெளில விடுன்ற. ஆமா, கையில பைசா கொடுத்து ஏறுற பஸ் கூட ஏத்த மாட்டேன்றாங்க. அண்ணே, நேத்தெல்லாம் டோல் கேட்டுக்கிட்டே என்ன இறக்கி விட்டாங்க. 10 மணில இருந்து நடந்து வந்தேன் நைட்டு. இந்த கப்ளூர்ல இருந்து பைசா கொடுத்து ஏற அந்த டோல் கேட்ல இருந்து இறக்கி விட்டாங்க. அங்க இருந்து நைட்டு திருமங்கலம் வரையும் தனியா நடந்து வந்தேன்.
ஃப்ரீ பஸ் பைசா கொடுத்தா கூட ஏத்த மாட்டேன்றாங்க. கரெக்டான சில்லறை கூட சில்லறையும் கொண்டு போனாலும் ஏத்த மாட்டேன்றாங்களே. ஸ்டாப்ல நிக்கவே மாட்டேங்குது பஸ். அப்ப நம்ம அவங்கள போய் எங்கிட்ட சொல்லுவேன்னா, அந்த ஸ்டாப்ல நைட் நேரத்துல பஸ்ஸே நிக்க மாட்டேங்குது. வேலைக்கு போயிட்டு வர்றாங்க பொம்பளை பிள்ளை, நம்ம தனியா நிக்கிறோம். அப்ப கூட நிப்பாட்டி ஏத்தணும், அப்பயுமே நிப்பாட்டி ஏத்த மாட்டேன்றாங்க. மரியாதையா நடத்த மாட்டாங்க. அவங்க தான் நிக்கவே மாட்டேன்றாங்க. அப்புறம் எங்கிட்ட மரியாதை நடத்துறதுன்னு சொன்ன நம்ம சொல்றது. பெண்கள்னு சொல்லியே சலுகைன்னு சொல்றேன், அதை சொல்றாங்க, ஆனா செய்ய மாட்டேன்றாங்கல்ல. பெண்களுக்கு பாதுகாப்புன்றது இப்ப நம்மளே டிவில நிறைய பாத்துக்கிறோம்ல. அப்ப நாங்க சின்ன பிள்ளைல இருந்த காலம் எல்லாம் யாரு கூடனாலும் விளையாடுவோம். இது பண்ண இப்பெல்லாம் பிள்ளைங்களை வெளியில விளையாட விடுறதுக்கே பயமா இருக்குல்ல. நீங்க இலவசமா கொடுக்குறீங்க, அது ஒரு பக்கம் கூடிக்கிட்டு தானே போகுது. இலவசமா வாங்கி என்ன சார் பண்ண? 1000 ரூபாய் வேணாம், 1000 ரூபாய்க்கு தான். 1000 ரூபாய் வாங்கி எவ்வளோ இதுக்கு நாங்கள் கூட போகிறனால அதுலேயே போயிருக்கு சார். 1000 ரூபா வேணாம், விலைவாசியெல்லாம் குறைஞ்சா நல்லது எல்லாத்துலேயுமே. ஃப்ரீ பஸ் வேணாம் சார். முதல்ல நாங்கள் இருக்காமையா இருந்தோம். இப்போ கொஞ்சம் இதாக தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நைட்டு கூட இது பண்ண முடியல. இப்போ இப்போ நிறையவே நடக்குது ரேப்பு அங்க இது. அது ரொம்ப இதாக தான் இருக்கு. இப்போ இந்த இவர் வந்ததுக்கு அப்புறம், ஸ்டாலின் அவர் வந்ததுக்கு அப்புறம் கொலை, ட்ரக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் அன்கண்ட்ரோல்ல போயிட்டு இருக்கு. கண்ட்ரோல் இல்லாம அது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு சின்ன பசங்கள்ல இருந்து எல்லாருமே ட்ரக் அடிக்ட் ஆயிட்டாங்க. அதை கண்ட்ரோலே பண்ணல. அவங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு எதுவும் ஸ்டெப்ஸ் எடுத்தாங்களான்றது கூட தெரியல. ஸோ அதெல்லாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், யாராகட்டும், அது எல்லாருமே ட்ரக் அடிக்டாக ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனை நினைக்கிறேன். இப்போ 1000 ரூபா அது மக்களை பிடிக்கிறதுக்கு 1000 ரூபா அப்படின்றது அவங்களுக்கு ஓட்டுக்காக. அதனால ஒரு யூஸ் இல்லைன்னு யாருக்கும் தெரிய போறது இல்லை. சும்மா நம்மளை ஏமாத்துறாங்க. அதை எப்போ புரிஞ்சுக்கிறாங்களோ அப்பதான் அது இருக்கும். அந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அவர் சொன்னது ஒன்றும் எதுவுமே சரியா நிறைவேற்றலையே. இவங்க கொடுக்குற மாதம் 1000 ரூபா இப்போ டெய்லி நீ கணக்கு 30 ரூபா கணக்கு பிடிச்சிங்களேன். மற்றதெல்லாம் எவ்வளோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஈக்குவல் தான். நம்மளோட பேமெண்ட்டை வாங்கி நமக்கே தர்றாங்க, அவ்வளோதான் மேட்ரு. 1000 ரூபா கொடுக்குறேன்னு இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா போதுமா? இல்லாதவங்களுக்கு யார் கொடுப்பா? இல்லாதவங்களுக்கு எடுத்து கொடுக்க போயிருக்கலாம். இருக்கிறவங்களுக்கே இது வரைக்கும் செஞ்சு அவங்க தான் பெரிய ஆள் ஆகிட்டு இருக்காங்க. இல்லாதவங்கள போயிட்டு தான் இருக்காங்க. கிராமத்தில் போய் கேளுங்க, 1000 ரூபா கொடுத்து பஸ் ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே நிப்பாடுறாங்க. எவ்வளோ தூரம் பொம்பளை பிள்ளை ஓடுவாங்க. முந்தானத்தில் திருநெல்வேலி என்னமோ மனு வாங்கினாங்க, அதை கொண்டு போய் தண்ணியில் ஊற்றுக்காங்க. எல்லா டிவிலையும் செல்லையும் பார்த்துருக்கீங்க. இன்னும் அதுக்கு மேலே என்ன வேணும்? எவ்வளோ 1000 ரூபா கண்துடைப்பு, பஸ் இலவசம், இதெல்லாம் இலவசம் தேவையில்லை. இந்த 1000 ரூபா தேவையில்லை. பென் ஷாப் தேவையில்லை. இதெல்லாம் தேவையில்லை. இலவசம் தான் அறிவிக்கிறாங்க, காலேஜ் அறிவிக்கிறாங்க. அதுக்கு வாத்தியார் போடல, பார்ட்டிகள் வாத்தியார் இல்லை. இந்த கப்பூர் காலேஜ் அதுக்கும் வாத்தியார் இல்லை. கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், பிஜேபி 3 பேர்த்து யாருக்கும் மக்களை போட சொல்லுங்க. இந்த மாநில கட்சி வேண்டாம். தேசிய கட்சி திமுக கட்சி ரோடெலாம் சரி பண்ணலைங்க. ரோடெலாம் சரி பண்ணலை. எங்கேயுமே ரோடு இல்லை. மேடு பல்லாமல் தான் இருக்குது. லைட்டு போஸ்ட்டு இதெல்லாம் சரியாக போடலை. சில விஷயம் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில முதலமைச்சர் நல்ல ஒரு திட்டம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அங்கே செயல்படுத்துகிறவங்க கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்காங்க. எல்லாம் நம்ம தலையில தானே விளையுது. எந்த இலவசமே வேணாம். ஏன் கொடுக்குற? உழைச்சி சாப்பிடட்டும். 100 நாள் வேலை தீட்ட போனதுலேருந்து இப்போ இங்கேயே வேலைக்கு ஆள் இல்லையே. நீ அங்கே சும்மா உட்கார வச்சு சாப்பாடு கொடுத்து என்னத்துக்கு? ரொம்ப சொல்கிறாங்கல்ல, இந்த பொம்பளைகளுக்கு ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுதான் பெரியது. அது உழைச்சி சொல்கிறாங்க. ஆமாம், அதான் கரெக்டானது. அது வேணாம். இந்த வேலை வெட்டி பார்த்தா தான் நல்லாதுன்றாங்கல்ல. அது ரொம்ப சோம்பேறி ஆகிடுறாங்க. அவ்வளோதான். மாதம் 1000 ரூபா வரும்டா அப்படின்னா ரொம்ப இதாக இருப்பாங்க. இலவசங்களே வேணாம். இலவசமே வேணாம். இது மேக்சிமம் இந்த அரசாங்கத்தினால பாதிப்புன்னா ஆட்டோ தான். இந்த 1000 ரூபா என்னங்க? 1000 ரூபான்னா இன்றைக்கி என்ன விலைவாசி என்னங்க? நாங்கள் இருக்கும் போது அரிசி 950 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ அந்த அரிசி 1700 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். பருப்பு வெறும் 45 ரூபாய்க்கு வாங்கினோம். இப்போ 90 ரூபா 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். டாஸ்மார்க் ஊழல் ரொம்ப அதிகம். டாஸ்மார்க்கை ஒழிக்கிறோம். இல்லாட்டி அப்போ தான் இந்த பெண்கள்லாம் நிம்மதியாக வாழ முடியும். 1000 ரூபா கொடுத்து என்ன பண்ண? 1000 ரூபா கொடுத்து பத்திலாம் விலைவாசிலாம் ஏற்றிட்டாங்க. 1000 ரூபா கொடுத்தா போதுமா? விலைவாசிலாம் ஏறி போச்சு. என்னமே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. ரொம்ப இந்த ஆட்சியில் கொலை கற்பழிப்பு எல்லாமே நிறையா இருக்கு. ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமே தமிழ்நாடு தான். ஸ்டாலின் சொல்றாரு பாதுகாப்பு இல்லை. ஃப்ரீ பஸ்லாம் விட்டுருக்காருல, அதெல்லாம் தேவையில்லை. ஃப்ரீ பஸ் நிப்பாட்டி ஏற்ற மாட்டேன்றானே.
ஓடிடுது, நிக்காம ஓடிடுது, ஏத்துறதே இல்ல கடமைக்கு தான் வண்டிலாம் ஓடுது வருது. மரியாதையா நடத்த மாட்டாங்க. மரியாதை நடத்த வேண்டியறாங்க. ஃப்ரீ பஸ்ன்றதால பொம்பளை பிள்ளை ஏத்த வேண்டியறாங்க. ஆம்பளை கூட படி ஏத்திட்டு போறாங்க, பொம்பளை படி ஏத்திட்டு போறாங்க. ஒஸ்ட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் கவர்மெண்ட் சைட் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். பசங்களை அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் குறைக்கிறது. வந்து போலீஸ் அங்கங்கே வந்து போலீஸ் இருக்கிறதே சேஃப்டிக்கு தான் இருக்காங்க. பட் ஆனால் அவங்களே கொஞ்சம் லெத்தாச்சியாக இருக்கிறது வந்து மக்களுக்கு வந்து சேஃப்டி இல்லாத மாதிரி தான் இருக்குது. டாஸ்மார்க் மூட சொல்லுங்க. இந்த ஆட்சியில் சொன்னாங்க ஆனால் செய்யலை. டாஸ்மார்க் 3 நாள் தான் தமிழ்நாடாகவே இருக்கும். எதுவுமே ஒரு நடுத்தர மக்களால் சேலரிலாம் எங்கேயுமே ஏறுற மாதிரி தெரியல. ஆனால் நடுத்தர மக்கள் வந்து வாழவே முடியாது இவங்க ஆட்சியில். விலைவாசிகள் பயங்கரமாக ஏறிடுச்சு. பஸ்ஸில் போகிறோன்னு சொன்னவங்களே ஆட்சியில் வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அது வந்து மக்களை வந்து ரொம்ப இழிவாகவும் பேசக்கூடாது. பெண்கள் தான் ஓசியில் போகிறாங்க. அது வந்து நாங்கள் கேட்கல, நீங்களாம் தான் சொன்னீங்க. அப்படிங்கிற ஓசின்றது சொல்லக்கூடாது. மரியாதை இல்லாமல் நடத்துகிறவங்களையும் ஆட்சியில் வச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அந்த மாதிரி ஆட்சி அதை தான் சொல்கிறேன். கொடுக்காம இருந்திருக்கலாம், 1000 ரூபாயும் கொடுக்காம இருந்திருக்கலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப கவலையாக இருக்கும். நன்றிக்கா. அது யார் முதல்ல கொடுக்கறாரு? நம்மகிட்ட வாங்கி நம்மகிட்டயே கொடுக்காரு. நம்ம காசு அவர் முதல்ல வித்தா கொடுக்காரு. அப்பா சம்பாத்தியத்தை வித்து கொடுக்கல. நம்மகிட்ட வரியை போட்டு நம்மகிட்ட வாங்கி நம்மளே ஏமாற்றி கொடுக்காரு. ஓட்டுக்காக கொடுக்காரு, அவ்வளோதான். நாங்கள் வந்து போக்குவரத்தில் வேலை பார்த்தவங்க. அதனால் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து சரியாக வந்து இதெல்லாம் கொடுக்கல, வர வேண்டிய பண்டெல்லாம் அது கொடுக்கல. அதனால் வந்து போக்குவரத்து தொழிலாளி வந்து அதிகமான அதிருப்தியில் இருக்காங்க. ஆட்சி மேலே அதிகமான அதிருப்தி இருக்குது. 1000 ரூபா வந்துன்னா இப்போ பெண்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கல, எல்லா பேர்த்துக்கும் கொடுக்கல, ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு தானே கொடுக்குறாங்க. அதனால வந்து எல்லாத்தையுமே ஓட்டு போடுவான்னு சொல்ல முடியாது. மோசம் என்று 64% மக்களும், சுமார் என்று 14%, சிறப்பு என்று 20% சொல்லியிருக்காங்க. பாருங்க, கான்ட்ரடிக்ஷனா இருக்கு பாருங்க. அதாவது ஸ்டாலின் தான் சிஎம்ஆவா வருவாரு அப்படின்னு ஒரு 50% சொல்றாங்க. ஆனா வஸ்டா இருக்கு இந்த கவர்மெண்ட் 60% சொல்றாங்க. இதுதான் இல்ல அதுதான் நான் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும், இதான் நம்ம தெளிவடையணும்னு நான் சொல்றேன். என்னன்னா கவர்மெண்ட் நல்லா இல்ல, ஆனா திரும்ப அவர் தான் வருவார். அவன் வில்லன் தான், ஆனா அவன் தான் கடைசியில ஜெயிப்பான் அப்படின்னு சொல்றது ஒண்ணு இருக்குல்ல. தீமைதான் வெல்லும்ங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. சோ தனியொருவன் படத்துல வர அந்த பாட்டு மாதிரி தீமைதான் வெல்லும்ங்கிற ஒரு கான்செப்டை நோக்கி பொதுவா சொல்றது என்னன்னா, தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும், ஆனால் தர்மமே வெல்லும். அந்த செகண்ட் பார்ட் இப்ப பல பேர் சொல்றது இல்ல. தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வுங்கிறதோட முடிச்சிடுறாங்க. சோ இது சூது தான், ஆனா திரும்ப இந்த சூது தான் உங்களை கவ்வும் அப்படிங்கிற மாதிரி மக்களிடையே ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருப்பதாக நான் பாக்குறேன். மக்களுக்கு உண்மையாகவே இந்த கவர்மெண்ட் மாறணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு, ஆனா மாறுமா அப்படிங்கறதுல ஒரு கேள்வி இருக்கிறத நம்மளால பாக்குறோம். சோ அந்த பெர்செப்ஷனை மாற்ற வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது அடுத்த ஒரு 50-60 நாட்கள்ல என்டிஏ கூட்டணிக்கு இருப்பதாக நான் பாக்குறேன். சோ நம்ம அடுத்த கேள்விக்கு போலாம். எம்எல்ஏவாக திரு ஆர்பி உதயகுமார் அவருடைய செயல்பாடு எப்படி என்ற கேள்விக்கு வேலைகளை செய்கிறார், நல்லா பண்றாரு. அவருடைய செயல்பாடு ஏதோ எதிர்கட்சியா இருக்கனால சில விஷயங்களை முன்னாடி செய்யறாரு. பர்ஃபெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. அவங்க எல்லாருடைய செயல்பாடு வந்து அந்த எலெக்ஷன் அப்பதான். அதுக்கப்புறம் யாரும் எந்த தொகுதிக்கும் போனதும் இல்லை, வந்ததும் இல்லை. இந்த தொகுதிக்கு ஒன்றும் வர ஆளே காணுமே. ஆளுங்கட்சினாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, உங்களோட தொகுதி உங்க தொகுதி தானே. திரும்ப இந்த வாங்க. அவரை நான் பார்த்ததே இல்லை. பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. வேற எந்த இதுவும் கிடையாது. என்னத்தை திருப்தியா பண்றாரு? இதா இருந்து அமைச்சரா இருந்து எந்த இதுவுமே பிரயோஜனம் இல்லை. பரவாயில்லண்ணே, ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. அவரு அவ்வளோ நல்லா தான் பண்றாரு. ஏன்னா மாசத்துக்கு கூட எல்லா கிராமத்துக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறாரு. அவர் வந்து என்ன தொகுதிக்கே வரல இல்ல, தார் வச்சாரு, எல்லாம் பண்ணாரு. இப்போதைக்கு வந்து எதிர்கட்சியா இருக்கிறதுனால ஒன்றும் செய்ய முடியல. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆட்சியில் இருந்தப்ப மகளிர் சங்கம் இந்த மாதிரி நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ஆட்சி இப்போ இல்லாதப்ப அவங்க பெருசா எதுவுமே பண்ண மாதிரி இல்லை. அவர் ஏதோ ஒரு இத்து போனதுனாலும் கொடுத்துருந்தாலும் மக்களை கொஞ்சம் சதிக்கிறாரு, அவ்வளோதான். அவர் இது நல்லா இருக்கு. ஆனா இப்ப வந்து கொஞ்சம் இது போர்ஷன் பாத்தீங்கன்னா மணிமாறன் அவர்களுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு பாலமே இது வரைக்கும் வரல. இப்பதான் நம்ம அது ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த பாலமே வந்திருக்கு. எல்லாம் குறையாதான் இருக்கு. ஆர்பி உதயகுமார் வேணாப்பா, வேற ஆள் போடலாம். தொகுதிக்குன்னா அவரே டைரக்டா போய் தானே ஃபீல்டு ஒர்க் எல்லாமே பாக்குறாரு டைரக்டா. நான் எனக்கு ஒன்றும் செய்யலைன்ற அவங்கள போய் கேட்டால் எம்எல்ஏ போய் இப்போ கேளுன்றாங்க. மொத்தம் இந்த தொகுதி வேஸ்ட் ஆகி போச்சு 5 வருஷம். அது இந்த பக்கமே அவர் வரவே இல்லை. வரதில்லை, அவருக்கு வேலையும் இல்லை. அவர் வரவே மாட்டார், இந்த ஏரியா சைடு வரவே மாட்டார். இந்த ஊரை பொறுத்தளவுக்கு வந்து ஆர்பி உதயகுமார் செல்ல பிள்ளை. அவர் செல்ல பிள்ளை
செயல்பாடு வந்து இங்கே பூரா பிளாஸ்டிக் டப்பாவாக தான் கொடுத்துட்ருக்காரு, திருப்தி இல்லை. பண்ணுறாரு, கள்ளிக்குடி பண்ணுறாரு, கள்ளிக்குடி ஒன்றியம் பண்ணுறாரு. அவ்வளோ இந்த 2 தொகுதி விட்டுருவார், திருமணம் தொகுதி, சக்கான தொகுதி விட்டுருவார். அவ்வளோ செயல்பாடு அவனுக்கு தெரியல சார், அவ்வளோ ஒன்றும் தெரியல. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா தான் பண்ணுறாரு. நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, நல்லா செய்யறாங்க. நல்லா பண்றாங்க. நல்லா கிராமங்கள்லாம் போய் எல்லாம் செய்யறாப்ல எல்லாம். இந்த வட்டம் டிஎம்கே ஆட்சி வரும், அவரை வேலையை செய்ய விடல. ஆரி உதயகுமார் செய்கிறாருன்னா அந்த டயத்துக்கு வந்து எல்லாம் செஞ்சுட்டு போகிறாங்க. என்ன செய்கிறாங்க? இந்த நேரம் வெளியூர் பஸ் ஸ்டாண்டு அமைக்க போகிறோம்டாங்க. என்ன அமைக்கிறாங்க? திரும்ப அவங்கள்ட்ட என்னத்தை இருக்குது? இந்த பஸ் ஸ்டாண்டு 25 வருஷமாக சொல்லிக்கிருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. ஆர்பி உதயகுமார் செயல்பாடு சொல்கிற விதத்தில் ஒன்றும் இல்லை. அவர் நல்ல மனுஷர், நல்லா ஓரளவுக்கு நல்லா மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஆள். சிறப்பு என்று 27%, சுமார் என்று 15% மக்களும், மோசம் என்று 58% சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த திருமங்கலம் தொகுதிக்கு முன்னாடி, இந்த திருமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்குள்ளார கப்பலூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுங்கச்சாவடி இருக்கு. அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமாரும் பல வாட்டி போராட்டங்கள்லாம் நடத்தி கைதெல்லாம் ஆயிருக்காரு. ஸோ இந்த டோல்கேட்டை எடுக்கலைங்கிறது மக்களிடையே ஒரு பெரிய ஒரு வருத்தமா இருக்குது. ஸோ இந்த டோல்கேட்டை இன்னும் எடுக்காம இருக்கீங்க, அந்த டோல்கேட்டை நீங்க எடுக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணீங்க, ஆனால் எடுக்காம விட்டீங்க. அதே மாதிரி அங்கே நிறைய மல்லிகை மலர்கள் விளையக்கூடிய ஒரு பகுதி, சென்ட் ஃபேக்டரி அமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு, அது நடக்கல. நெல், மக்காச்சோளம் இது எல்லாத்தையும் சேமிப்பதற்கான சேமிப்பு கிடங்குகள் அமைச்சு தரோம்னு சொன்னாங்க, இதெல்லாம் செய்யல. அந்த மாதிரியான கோரிக்கைகளை அவர் செய்யாமல் விட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவருடைய பார்வையில இல்லை நான் நிறையவே செஞ்சிருக்கேன், நான் வந்து நிறைய ரோடுகள் போட்டிருக்கேன், காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தினுடைய விரிவாக்கம் பண்ணியிருக்கேன், பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமே அவ்வளவு கட்டிடங்கள் கட்டி தந்திருக்கேன். கப்பலூர் அந்த சுங்கச்சாவடி விஷயத்திலேயே வந்து உள்ளூர் மக்கள், அதாவது லோக்கல்ஸ்க்கு வந்து அந்த டோல்கேட்ல நாங்கள் ஒரு எக்ஸம்ஷன் வாங்கி கொடுத்துருந்தோம். ஆனால் அது மறுபடியும் திமுக அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த எக்ஸம்ஷனை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தொடர்ச்சியாக நான் போராடிட்டு இருக்கேன், சட்டமன்றத்திலையும் பேசியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பல முறை பேசியும் கூட அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிறத அவருடைய ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா இது திமுக அரசுக்குமே ஒரு செட்பேக் தான். திமுக அங்கே வேட்பாளரை நிறுத்தினாலும், அவங்க யாராவது ஒருத்தங்களை அங்கே கண்டெஸ்ட் பண்ண வச்சாலும், அவங்ககிட்டயே இந்த கப்பலூர் சுங்கச்சாவடி இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு இஷ்யூவா வரும். ஒரு டோல்கேட் அப்படிங்கிறது ஒரு தொகுதியினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுக்கு போதுமான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப மைக்ரோவா அணுகணுங்கிற, ஏன்னா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் பொழுது ஒரு லார்ஜர் நரேட்டிவ்காக ஓட்டு போடுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டா யார் வரணும்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மேண்டேட் வந்து மோடி வேண்டாம் அப்படிங்கிற மேண்டேட் தான் கொடுத்தாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். அது நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நமக்கு விரும்பக்கூடிய ரிசல்ட்டா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திமுக செட் பண்ண அந்த நரேட்டிவ் ஒர்க் ஆச்சு. என்ன நரேட்டிவ் ஒர்க் ஆச்சு? மோடி வேண்டாம், காங்கிரஸ் தான் வேணுங்கிற நரேட்டிவ் இங்க ஒர்க் ஆயிருக்கு. சோ இப்போ இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த 234 தொகுதியிலும் ஒவ்வொரு தொகுதிக்குமான மைக்ரோ இஷ்யூஸ் இருக்கு. அது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர் கொண்டு போக முடியாது. தமிழ்நாட்டினுடைய பொதுவான பிரச்சனைகள் அவங்களுடைய பிரச்சனையே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு இப்ப துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை நம்ம ஒரு விஷயத்தை சென்னையில பேசுறோம் இல்லையா, இது சென்னைக்கே முதல்ல இம்பாக்ட் ஆகாது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பார்வை என்னன்னா, இந்த துப்புரவு தொழிலாளர் யாரோ ஒருத்தங்க எடுக்க போறாங்க, அவங்க வீட்டு வாசல்ல அந்த குப்பை தேங்கி வழிஞ்சு நிரம்பி கிடந்தால் ஒழிய அவனுக்கு அந்த பிரச்சனையை அவன் ஃபீல் பண்ணவே போறது இல்லை. அரசாங்கம் அந்த லெவலுக்கு விட மாட்டாங்க. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க? இவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இல்லைன்னா அடுத்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ், அடுத்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ் இல்லைன்னா அடுத்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ். ஸோ கான்ட்ராக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு மட்டும்தான் அதனுடைய வழி தெரியும். அந்த வழி தெரிஞ்ச மக்கள் எவ்வளவு பேர் ஓட்டு போடுவாங்க, அதுல எவ்வளவு பேர் வந்து திமுகவுக்கு எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, அல்லது அந்த மக்களை எப்படி வழிக்கு கொண்டு வருவாங்க, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை திமுக கையில் எடுக்கும், இது எல்லாமே பெரிய கேள்வி. எதுக்காக சொல்றேன்னா, இந்த மாதிரி இந்த 234 தொகுதியிலுமே இந்த முறை தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், தொகுதி சார்ந்த பிரச்சனை இருக்கு. இப்ப நம்ம நேற்று நாமக்கல் கான்ஸ்டிடுவன்சி பத்தி பேசும்போது, குமாரபாளையம் பத்தி பேசும்போது கூட, குமாரபாளையத்துல நான் சொன்னேன் டையிங் ஃபேக்டரிஸோட இஷ்யூஸ் இருக்கு. அந்த ரசாயன கழிவு அதை வந்து சுத்திகரிப்பு செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீ நாமக்கல் குமாரபாளையத்துல தான் பேச முடியும். அது நீ வந்து திருத்துறைப்பூண்டியிலயோ மன்னார்குடியிலோ பேசினா அது அவனுக்கு irrelevant. அங்க வந்து எவ்வளவு சாயப்பட்டறைகள் இருந்தா எனக்கு என்ன? எனக்கு காவிரியில தண்ணி வரல, எனக்கு நெல் முளைச்சு போகுது, எனக்கு குடவுன் கட்டல, எனக்கு தொழிற்சாலை வசதி இல்லை, எனக்கு வேலை வாய்ப்பு இல்லை, இங்க ஐடி பார்க் எதுவுமே இல்லை, என்னுடைய ஊர்ல இருந்து மக்கள் புலம்பெயர்ந்து வேறு ஊர்களுக்கு போறான், திருப்பூர் கோயம்புத்தூருக்கு வேலை தேடி போனா ஒரு காலகட்டத்தில். இப்ப மறுபடியும் ஐடி வேலைகள் எங்க இருக்குதோ அங்க போறாங்க எங்களுடைய இளைஞர்கள் எங்கள் ஊரில் இல்லாமல் போகிறார்கள். அதற்கு காரணம் இங்க வேலை வாய்ப்பு இல்லை. டெல்டாவோட இஷ்யூ வேற ஒன்னா இருக்கு. சோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல்ல, இந்த சட்டமன்ற தேர்தல்ல தொகுதி வாரியான இந்த லோக்கல் மேனிஃபெஸ்டோ, வைட் மேனிஃபெஸ்டோக்கு ஒரு நம்பகத்தன்மை உண்டு. 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காரு. வருஷத்துக்கு 3 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. கல்வி கடன் ரத்துன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்க. இதுக்கு ஒரு வேல்யூ உண்டு. ஆனா லோக்கல்ல அந்த லோக்கல் இஷ்யூக்கு என்ன தீர்வு வைக்க போறாங்க? இந்த வீடியோ வழியாக நான் ஒரு ஓப்பன் அட்வைஸா கூட சொல்றேன், சஜஷனா சொல்றேன். இது பார்க்கக்கூடிய கட்சிக்காரங்க, வேட்பாளர்கள், சப்போஸ் டு பி வேட்பாளர்கள், முதல்ல உங்களுடைய தொகுதிக்கான லோக்கல் மேனிஃபெஸ்டோ என்னங்கிறது எழுதுங்க. கடந்த முறை தேர்தல்கள்ல நீங்களோ அல்லது உங்களுடைய கட்சி சார்ந்தவர்களோ அல்லது மற்ற எதிர்கட்சி சார்ந்தவங்களோ என்ன லோக்கல் மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்க, அந்த தொகுதி சார்ந்த என்னென்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், ஏன் நிறைவேற்ற முடியாது, அதற்கான சயின்டிபிக் அப்ரோச் என்ன, பிராக்டிகலி அது பாசிபிளா இல்லையா, இது எல்லாத்தையுமே எல்லோருமே உணர வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறார். அதோட சேர்த்து எது முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. தயவு செஞ்சு நான் வந்து சிங்கப்பூரா மாத்துவேன், நான் ஜப்பானா மாத்துவேன்,
நீங்கள் எதுவாகவும் மாற்ற வேணாம். அந்த ஊரை உருப்படியாக வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அந்த ஊர் அந்த ஊராகவே இருக்கட்டும். அந்த ஊருக்கான குறைந்தபட்ச நிர்வாக சீர்கேடுகளில் இருந்து அந்த ஊரை காப்பாற்றினாலே மாட்டிப்பாங்க ஜெயிச்சு வந்துட்டு. ஆமாமா என்னன்னா அவங்க மாட்ட மாட்டாங்கிற நம்பிக்கையில தானே கொடுக்கறது. நீ என்ன பண்ணுவ? இப்ப நீ கேட்டுருவியா? இப்ப ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டிகிட்ட போயிட்டு நீங்க வந்து ஸ்ரீரங்கத்தை இப்படி எல்லாம் செய்யறேன்னு சொன்னீங்களே, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்பியா? கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இல்ல கேட்டுதான் பாரு. ஆமா. சோ அப்ப மண்டபத்திரம் அப்படிங்கிற மாதிரி நம்மளால வந்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில தானே அவங்க வாக்குறுதியை கொடுக்குறாங்க. ஸோ அது இங்கேயும் தொடருது. இந்த ஒரு டோல் கேட், ஒரு சுங்கச்சாவடி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படி இருந்தாலும் கூட அடுத்த கேள்விக்கு, நம்மளுடைய கேள்விக்கு மீண்டும் வெல்வாரா திரு ஆர்பி உதயகுமார் அப்படிங்கிற கேள்விக்கு வாய்ப்பு இருக்கு. கூட்டணி பலத்தை பொறுத்து சொல்ல முடியும். கண்டிப்பா இருக்கு. அது நம்ம சொல்ல முடியாது. இந்த முறையும் அவர் தான் எடப்பாடி வெறும் ஆட்சி மாற்றம் இருக்கும், ஆனா இல்லைன்னா சொல்ல முடியாது. இருக்கும் சார், கண்டிப்பா இருக்கும். இருக்குண்ணே, அது கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா அவர் தான் வெற்றி பெறுவார். வாய்ப்பு இருக்கலாம். அதே வாய்ப்பு கொஞ்சம் கம்மியா தான் சொல்லுவாங்க. திரும்ப ஜெயிப்பாரா இங்க? யாரு? இவர் ஆர்பி உதயகுமார் ஜெயிப்பாரு. இவருக்கு வந்து அவ்வளவு கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு. மீண்டும் போட்டி வெற்றி பெறலாம் முடியாது. வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆர்பி உதயகுமார் எப்படி 50,000 ஓட்டு வித்தியாசம் ஜெயிப்பார் அவர். 2 தடவை ஜெயிச்சிருக்காரு. கிடையவே கிடையாது. திருமூலத்துல வந்து அவர் தான் ஜெயிப்பார். கண்டிப்பா இருக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓரளவு கம்மியா இருக்கு. வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் ரொம்ப கடுமையாக இருக்கும். அவருக்கு உண்டு. வெற்றி வாய்ப்புலாம் இருக்காது. வாய்ப்பு இல்லை. தோப்பாரு, கண்டிப்பா அடுத்து தோத்துருவார். அவர் தான் ஜெயிப்பார். வெல்வார் என்று 80%, வெல்ல மாட்டார் என்று 20% சொல்லியிருக்காங்க. இல்ல, ஏன்னா அதுதான் நான் பெர்செப்ஷன் தான். ஏன்னா ஆர்பி உதயகுமார் எளியவர், மக்களோட மக்களாக பழகக்கூடியவர். அவர் யார் வேணாலும் போய் பார்க்கலாம். அவர் பார்க்கறதுக்கு நீ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி பல நாள், பல மாதங்கள், பல வருடங்கள் காத்திருக்கணும்னா இல்ல. இஃப் ஹி இஸ் ஃப்ரீ, இஃப் ஹி இஸ் அவைலபிள், இஃப் ஹி இஸ் இன் டவுன், ஹி வில் மீட் யூ. அவ்வளவுதான், சிம்பிள். நீ ஃபோன் பண்ணி உரிமையா கேட்கலாம். ஆனா இந்த மாதிரி எங்க தொகுதியில் ஒரு பிரச்சனை, என்னென்ன பண்ணும், என்ன பண்ணுவீங்க, இல்லை யாராவது தீர்வு இருக்கா அப்படின்னா பண்ண முடியும். தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு, நான் சக்திக்கு உட்பட்டுன்னு சொல்ல மாட்டேன், சக்திக்கு உட்பட்டு பண்ணணும்னா இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாம். தன்னுடைய எல்லைக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த தொகுதியில பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் அப்படிங்கிறதுல ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாகவும் அவர் இருக்கிறதுனால, அவருடைய கம்யூனிட்டி சார்ந்த ஓட் பேங்க்கும் அவருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுனால, கூடுதலாக அதிகமான ரூரல் பாக்கெட்ஸ் இருக்கக்கூடிய திருமங்கலத்தில் இன்னைக்கும் இரட்டை இலைக்கு என்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கு. இரட்டை இலை சின்னத்துக்காக வாக்கு செலுத்தக்கூடியவங்க இருக்கிறதுனால இரட்டை இலையை நோக்கி மக்கள் திரண்டு வந்து வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட இண்டிவிஜுவல் லீடர் இமேஜ், அவருடைய இமேஜ், அவங்க இமேஜ், இவங்க இமேஜ், பொதுச் செயலாளர் இமேஜ், இது எல்லாத்தையும் தாண்டி இன்று வரை இரட்டை இலை தான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இமேஜ். அவங்களுடைய கண்களில், அவருடைய மனதில் கண்களை மூடினால் அவர்கள் முன் தோன்றுவது இரட்டை இலை. அந்த இரட்டை இலைக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட் பேங்க் இருக்கு. ஸோ தற்போதைய நிலவரப்படி வந்து இந்த தொகுதியில் வந்து ஈவன் தோ நீ சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு கம்மியா இருக்கு, ஆர்பி உதயகுமார் நிறைய செய்யலைங்கிறாங்க, ஆனா மறுபடியும் அவரே ஜெயிப்பாருங்கிறாங்க. இட் இஸ் வெரி சிமிலர் டு த ஸ்டாலின் கேஸ். ஸ்டாலினுடைய அரசு மோசம், ஆனா ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. ஆர்பி உதயகுமார் எங்களுக்கு பெருசா எதுவும் செய்யல, ஆனா அவரை ஜெயிக்க முடியாது. ஸோ ஸ்டாலினுக்கு ஒர்க் ஆகக்கூடிய அதே தியரி வந்து ஆர்பி உதயகுமாருக்கு ஒர்க் ஆகுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ 200% திருமங்கலத்தில் இந்த முறை ஆர்பி உதயகுமார் மீண்டும் போட்டியிட்டால் வெல்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு நெருக்கடியாக மாறாமல் இன்னும் இலகுவாக அவர் வெற்றி பெறுவது என்பது அடுத்த 40-50 நாட்கள்ல அவர் ஆற்றப் போகிற களப்பணியில் தான் இருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய சர்வே நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.